தேசிய கல்விக் கொள்கை பண்பாட்டு ரீதியில் அவங்க ஹிந்தியை பற்றி பேசலை. அவங்க முன்மொழியெல்லாம் வாதத்துக்காக அப்படி வைக்கிறாங்க. அவங்களுடைய அடிப்படை நோக்கமே என்னன்னு கேட்டால், ஒட்டு மொத்தமாக எல்லா இந்திய மொழிகளையும் இந்தி விழுங்கணும்னு காத்துட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே நூற்றுக்கணக்கான மொழிகளை இந்தி விழுங்கி விட்டது. இப்போ தென்னிந்திய மொழிகளில் பெரிய அளவுக்கு அவங்க விழுங்கலை, அது விழுங்க முடியலை. அதற்கு முக்கிய காரணம் என்னன்னு கேட்டால், தென்னிந்தியாவில் தான் மொழிவாரி மாநிலமே உருவாச்சு. பொட்டி ஸ்ரீராமுலு இறப்புக்கு பிறகுதான் மொழிவாரியான மாநிலம் என்று ஆந்திர பிரதேசம் உருவாகிறது. கர்நாடகா, ஆந்திர பிரதேசம், கேரளா என்று பல மாநிலங்கள் உருவான பிறகு மிச்சம் இருந்தது மெட்ராஸ் ஸ்டேட். அப்ப மெட்ராஸ் ஸ்டேட்டை தமிழ்நாடுன்னு பேர் வைக்கிறதுக்கு ஒரு உயிரை இழந்திருக்கோம். சங்கரலிங்கனாரோட உயிரை இழந்திருக்கோம். பேரறிஞர் அண்ணா கையெழுத்தும் போடும்போது சொல்றாரு, இந்த கையெழுத்து விடுப்பதற்கு 3 சொட்டு ரத்தம் தான் தேவைப்பட்டது, ஆனா இதற்கு நாங்கள் உயிர் கொடுத்திருக்கோம் அப்படின்னு கேட்கிறார். இந்த உணர்வு தான் உங்களுக்கு தென் மாநில மக்களை, தென் மாநில மொழிகளை இன்றைக்கு தேதி வரைக்கும் காப்பாற்றி இருக்கிறது. இப்போ எல்லா மொழிகளையும் ஹிந்தி விழுங்கிய பிறகு ஹிந்தியை சமஸ்கிருதம் விழுங்கும்.